நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கத்தாத. ஏய், கத்தாதன்னு சொல்றல. பயப்பட வேண்டாம். காவலுக்கு உன் புருஷன் வெளியே இருக்கான். எங்க ஓடுற? இதுக்கு முன்னாடி நான் தனியா தான் வந்தேன். இப்ப நாங்க 2 பேர் இருக்கோம். நீ நல்லா மாட்டிக்கிட்டடி. டேய் இரு, யாரோ வந்திருக்காங்க. சத்தம் போடுறாடா, வாயை புத்துறா. அங்கிள் நீங்க வரலையா? நான் அர்ஜென்ட்டா போகணுமா? அக்கா கொஞ்சம் இங்க வந்து பாருங்க, சீக்கிரம் வந்து பாருங்கக்கா. அங்கிள் அப்பா இங்க விழுந்து கிடக்குறாரு. வேணு வேணு வேணு, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. வேணு, அம்மா அம்மா கதவு திறங்கம்மா. அம்மா கதவு திறங்க. அம்மா அம்மா கதவு திறங்கம்மா. அம்மா கதவு திறங்கம்மா. அம்மா அம்மா ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு போதையில படுத்திருக்காரு. அம்மா கதவு திறங்கம்மா. அம்மா அம்மா கதவு திறங்கம்மா. நான் வெளியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வரேன். வேணு வேணு, வேணு வேணு வேணு. அங்கிள் இந்தாங்க தண்ணி. உன்னை பத்தி என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன இருந்து அனுப்பி வச்சுட்டு நீ நிம்மதியா வாழ்ந்துருவியா? உன்ன நீங்க பயப்படாதீங்க, கொஞ்ச நேரத்துல அவர் எந்திரிச்சிருவாரு. அம்மா இங்க இல்லைன்னு நினைக்கிறேன் அங்கிள். அம்மா எக்ஸாம் முடிஞ்சு இன்னும் வரல போல. அம்மா வர வரைக்கும் நாங்க 2 பேரும் இங்கே இருக்கோம் அங்கிள். நீங்க கிளம்புங்க அங்கிள். பரவாயில்லம்மா, பாலா வரட்டும், அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். அங்கிள் நீங்க அர்ஜென்ட்டா வெளியே போகணும்னு சொன்னீங்கல்ல, நீங்க கிளம்புங்க. நாங்க 2 பேரும் இங்க இருக்கிறதுக்கு எங்களுக்கு பயம்லாம் இல்ல. என்ன தவிர நீ யாரடி வச்சிருக்க? இந்த நிலைமையில வந்துருச்சு, உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுவாரு. இவர் எங்களுடைய அப்பாவாச்சே. நீங்க கிளம்புங்க அங்கிள். நாங்க இங்க இருக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஐயோ அம்மா உள்ள இருக்காங்க. அம்மா 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 கதவு திறங்கம்மா. அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சுமா? அம்மா அம்மா கதவு திறங்கம்மா. பாலா பாலா புட்றாவல. பாலா பாலா ஏண்டா?
எங்கடா ஓடுற? இந்த வாங்கி கூட மொட்டை தலையா? எந்திரா. எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு? இனி அப்படி பண்ண மாட்டேன், தெரியாம பண்ணிட்டேன். இதாலேயே அடிச்சு கொல்லுங்க. ஐயோ, இதுக்கப்புறம் நீ வீட்டு பக்கம் வரவே கூடாது. ஐயோ, அம்மா. உன்னை அந்த அடியோட விட்டுட்டு போறேன். இதுக்கப்புறம் யார் வீட்டு பக்கமும் நீ போக கூடாது. ஐயோ, அம்மா. உனக்கு இதெல்லாம் பத்தாதுடா. உனக்கும் ஆகலையே பாலா? இப்படிப்பட்ட ஒரு புருஷன் உனக்கு தேவையா என்ன? உன்னோட வாழ்க்கையில இருந்து உன்னை தூக்கி போட்டுரு. உன்னை வாழ வைக்க இல்ல, உன் வாழ்க்கையை நாசம் பண்ண தான் வந்திருக்கான். அட இல்ல இல்ல, முதலாளியோட நிலைமை இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மாதிரி ஒரு புத்திசாலியான ஆள் அவர் கூட இருக்க வேணாம்னு சொல்லி என்ன அனுப்பி விட்டுட்டாரு. எல்லா கோவில்களுக்கும் போய் 16,000க்கு மேல செலவும் பண்ணிட்டாரு. கையில இருந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா செலவாகுது. இதுக்கப்புறம் கால் பண்ணாலும் நான் அந்த ஆள் கூட போக மாட்டேன். நன்றி கட்டவன். சரி, அப்புறமா கால் பண்றேன். ஆமா, எதுக்காக கால் பண்ணணும்? சாயங்காலம் நேர்ல பார்க்கலாம். ஓகே. யார் அது இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறது? ஐயோ, முதலாளி 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 எந்திரிங்க முதலாளி. முதலாளி என்னாச்சு முதலாளி? முதலாளி 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 என்ன ஆச்சு முதலாளி? நில்லு. யாராவது காப்பாத்துங்க. இங்க பாருங்க மேடம், நீங்க நினைச்ச மாதிரி எல்லா விஷயம் முடிஞ்சிச்சு. வரலன்னு சொல்லிட்டு இந்த சுதா டீச்சரும் கடைசி நேரத்துல வந்தது பெரிய சந்தோஷம் தானே. நான் அந்த நேரத்துல அந்த மாதிரி சொன்னதால சூரஜ் என்ன கண்டபடி திட்டான். அதெல்லாம் அவர் வேணும்னே திட்டிருக்காரு மேடம். நம்ம சூரஜ் சாரும் சுதா டீச்சரும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்கன்னு பார்த்தாலே தெரியுது. அம்சமான ஜோடி. 2 குழந்தைங்கள நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு.
அது இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது எல்லாம் சரியாயிடும். மேடம், நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? மச்சம். மச்சமா? ஓ, அதுக்குள்ள நீ சுதா டீச்சரோட மச்சத்தை பாத்துட்டியா? டீச்சரோடது இல்ல, அந்த பாப்பாது. கல்யாணி பாப்பா முதுகுல இருந்த மச்சம் எங்க போச்சு நானும் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் மேடம். அதே மாதிரி ஒரு மச்சம் சுதா டீச்சர் பொண்ணு முதுகுல பார்த்தோன்னதான் எனக்கு ரொம்ப நிம்மதியாச்சு மேடம். உன்னை இந்த மச்சத்துல யார் இப்ப பாக்க சொன்னது? எல்லா விஷயத்துலயும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்ல. பல சினிமாலயும் சீரியல்லயும் இந்த மாதிரி மச்சம் பிரச்சனை நிறைய வந்திருக்குல்ல. இங்க பாருங்க மேடம், கல்யாணி குழந்தையா இருக்கும்போது காணாம போயிருந்தப்போ அந்த நேரத்துல சுதா டீச்சர் அந்த குழந்தைய எடுத்து வளர்த்திருந்தாங்கன்னா அவங்க திருப்பி கொடுக்கும்போது அந்த 2 குழந்தையும் மாறிட்டாங்க மேடம். மச்சம் இருக்கிறது சுதா டீச்சர் கிட்டயும், மச்சம் இல்லாதது சூரஜ் சாரும் எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா மச்சம் பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆயிடுமே. இந்த விஷயத்தெல்லாம் அவ்வளவு சாதாரணமா விட்டுறாதீங்க மேடம். மச்சம் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மறைஞ்சு போகாது. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சாரதா, அந்த மாறி போன குழந்தைங்க இவங்க தானோ? கடவுளே, ஒருவேளை அப்படி மட்டும் நடந்திருந்தா? பணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல, உங்க போதை தெளியறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் தண்ணி அடிக்காதீங்க, உங்களுடைய குடலுக்கும் கிட்னிக்கும் பாதிப்பு இருக்குன்னு டாக்டர் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க அதை கேட்கவே இல்லை. அப்படியா? டாக்டருங்க தான் இங்கே ஆயில முடிவு பண்றாங்களா? ஏனே, நான் சாவர வரைக்கும் என் இஷ்டத்துக்கு தாண்டி வாழுவேன். நான் வாடகை கொடுக்கற இந்த வீட்டுல அது நடக்காது. அப்ப வேற என்னதான் நடக்கும்? அதை தெரிஞ்சுக்கதான் பொண்டாட்டி தனியா இருக்கிறப்போ 2 பேரை கூட்டிட்டு வந்து அவங்கள உள்ள அனுப்பிட்டு நீங்க சரக்கு அடிச்சுட்டு படுத்துட்டீங்க. என்னோட உடம்ப வித்துதான் நீங்க தண்ணி அடிக்கணுமா என்ன? தண்ணி அடிக்கிறதுக்காக நீங்க இப்படி கேவலமா நடந்துப்பீங்க நான் எதிர்பார்க்கல. நீ இப்ப யார பத்தி நீ சொல்லிட்டு இருக்க? வேணுகோப்பன் அப்படிங்கிற வெக்கங்கிட்டவனை பத்தி தான். நேத்துக்கு 2 பேரும், இன்னும் எத்தனை பேரை கூட்டிட்டு வர போறீங்க? இந்த பிசினஸ்க்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைச்சது? நடிக்காத. 4 பாட்டில் தண்ணி வாங்கி கொடுத்தாங்கன்னா பொண்டாட்டியோட படுக்கைக்கு வரவேற்கிறேன்னு போர்டு வைக்க கூட நீங்க தயங்க மாட்டீங்க. பாலா, என்ன நடந்ததுன்னு சொல்லுடி. இதை விட தெளிவா சொல்றதுக்கு என் நாக்கு கூசுது. இது வரைக்கும் என்னுடைய மானத்தை நான் இழக்கவே இல்லை. தாலி கட்டின நீ அதை தயவு செஞ்சு வித்துறாத. யாருடி உன்கிட்ட மோசமா நடந்துகிட்டது? போய் தேடி பாரு. குடி போதையில உன்னை யார் இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு. சரக்கு கிடைச்சா நீங்க உங்களையே மறந்துடுவீங்கல்ல. இப்போ பொண்டாட்டி இந்த வீட்டுல ஒரு பொண்ணு வளர்ந்துகிட்டு வரா. நாளைக்கு அவளையும் நீங்க இதே மாதிரி. அப்படி நடக்காதுன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? கையில 100 ரூபாய் கூட இல்லாத உங்களால எப்படி சரக்கு அடிக்க முடியுது? நோய் அதிகமாச்சுன்னா எப்படி ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க? அது எல்லாத்துக்கும் பணம் வேணும்ல. அதுக்காக நீங்க எந்த கேடுகட்ட செயலையும் செய்வீங்க. இந்த வீட்டுல என் பசங்களோட நிம்மதியா வாழணும். நீங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் பொண்ணோட எதிர்காலத்தை நினைச்சு நான் ரொம்ப பயப்படுறேன். என்னோட பொண்ணு உங்க நிழலோட பாதுகாப்புல நிறுத்துறது கூட எனக்கு பயமா இருக்கு.
இருக்கிறது அம்மா கம்பெனியோட டேபிள் லாக்கர் பீரோவோட சாவிடா. அதை இப்படி வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காதடா. இந்த பேக்ல இருந்த சாவியை நீ பாத்தியாமா? அதுதாம்மா இவன் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்கான். நான் பயந்தே போயிட்டேன். இது ஒண்ணும் நீ விளையாடுற பொருள் கிடையாது. அதிகமான தங்கம், பணம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாதுகாப்பா வச்சிருக்கிற பீரோ அப்புறம் லாக்கரோட சாவி இது. ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் கையில காசு இல்லன்னு சொல்றீங்களேம்மா. அம்மா பண பொட்டியை பாதுகாத்துட்டு வரேன். ஆனா பணம் அம்மாவோடது இல்ல. நம்ம கிட்ட மட்டும் ஏமா பணம் இல்லாமலே இருக்கு? பணம் இல்லைன்னு யாருப்பா சொன்னது? இப்போ நல்ல சாப்பாடு சாப்பிடுறீங்க, ட்ரெஸ் போடுறீங்க, ஸ்கூலுக்கு போயும் படிக்கிறீங்க. இதுக்கான பணம் போதும் இல்லையா? அதை இந்த அம்மா வேலை பார்த்து சம்பாதிக்கிறேன். அப்பா மட்டும் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருந்திருந்தாருன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்குமா? சரிதானம்மா? அந்த ஆள் வேண்டாம், அவன் ஒரு மொடா குடிக்காரன். நீங்க அப்பா கிட்ட மறுபடியும் சண்டை போட்டீங்களாமா? அப்பா கோவப்பட்டு இங்க இருந்து போயிட்டாராமா? நீ அதை பத்தி நினைக்க வேண்டாம். நான் அவரை இங்க இருந்து அனுப்பல நினைச்சுக்கிட்டாலே போதும். அவர் திரும்ப வராம இருந்துருவாராமா? நேத்து எனக்கு ஒரு கனவு வந்துச்சுமா. அப்பாவும் அம்மாவும் நானும் வினுவும் ஒரு பார்க்ல கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கோமா. அதெல்லாம் கனவுல மட்டும் நடக்கிற விஷயங்கள்மா. என்னோட பசங்களுக்கு அப்பாவோட பாசம் கிடைக்கலங்கிற பாக்கியம் கிடைக்கலன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். கால் பண்ணும்போது நீங்க ஏங்க போன் எடுக்கல? நான் இப்ப வரைக்குமே யார்கிட்டயும் பேச முடியாத மனநிலைமையில இருக்கேன் சித்தாரா. என்ன மன்னிச்சிரு. சுதா டீச்சரா ஆக்ட் பண்ணி இப்ப நான் நல்லாவே மாட்டிக்கிட்டேன்க்கா. சூரஜ் சார் நேத்து என்ன அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. நீ அங்க போன விஷயத்த பத்தி பிரீத்தி சொன்னா. அதை மட்டும் தானே சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்க நடந்த விஷயத்த பத்தி சொல்றதுக்காக நானும் பிரீத்தி அக்காவும் கால் பண்ணோம். நீங்க போனை எடுக்காததுனாலதான் நான் நேர்ல வந்தேன். ஒரு பெரிய துன்பத்துல இருந்து நூல் அளவுல தப்பிச்சு வந்திருக்கேன். அந்த ஷாக்ல இருந்து என்னால் வெளியில வர முடியல. நானும் அதே மாதிரி ஒரு ஷாக்ல தான் இருக்கேன். எனக்கும் சூரஜ் சாருக்கும் கல்யாணம் பண்ணலான்னு அவங்க ஃபேமிலி முயற்சி பண்றாங்க. சூரஜ் சாரோட அம்மா நேத்து அந்த விஷயத்த பத்தி மத்தவங்க முன்னாடி வச்சு சொல்லிட்டாங்க. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ சூரஜ் என்ன சொன்னாரு? திடீர்னு அந்த மாதிரி சொன்னதுனால சூரஜ் சார் அவங்க அம்மா கிட்ட கோவமா பேசிட்டாரு. ஆனா நான் உறுதியா சொல்றேன், அவங்க எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி சூரஜ் சாரை சம்மதிக்க வச்சிருவாங்க. அவங்க கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக இங்க வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். பிரீத்தி அக்காவாலையும் அங்க எதையும் ஓப்பனா சொல்ல முடியல. இப்ப என்னதான் பண்றது? நான் சொல்லிதான் நீ சூரஜ் முன்னாடி சுதா டீச்சரா நடிக்க போனேன். நாம இதோட முடிச்சுக்கலாம். இல்லனா அதனால உனக்கு கெட்ட பேர் வந்துடும். கல்யாணத்தை பத்தி அவங்க பேசிட்டு இருக்கும்போது சிவபிரசாதும் அங்க வந்துட்டாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமும் என்னவோ தெரியல, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுற வரைக்கும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட அவர் பேசல. இந்த விஷயத்தை பத்தி சிவபிரசாத்துக்கு தெரியலன்னா நீ சொல்ல வேண்டாம். உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த உறவை உடைக்க வேண்டாம். நான் தானே உன்னை இந்த விஷயத்த போட வச்சேன். இதுக்கப்புறம் யார் முன்னாடியும் நீ எனக்காக சுதா டீச்சரா நடிக்க வேண்டாம். இந்த டிராமாவை நம்ம முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். நானே இதை முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். அனிலா, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அனிலா, ஏய், என்னங்க ஆச்சு? இங்க பாரு, எல்லா ஆயுதங்களையும், அதாவது வெட்டுறது, குத்துறது, இது எல்லாத்தையும் எங்கேயாவது கொண்டு போய் ஒளிச்சு வச்சிரு. என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏய், வீடு வந்துட்டு இருக்கான் பாரு. கடல்ல உருவான சூறாவளி மாதிரி வந்துகிட்டு இருக்கான். ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீடுல இந்த காத்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து எல்லாரையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் போய் அவனை சமாதானப்படுத்த பாக்குறேன். டேய், இத பாரு, நீ காலையில ஆனா இங்க வர்ற, சாயங்காலம் ஆனா போயிடுற. அப்படி வந்துட்டு போறதுக்கு இது என்ன நீ படிக்கிற ஸ்கூலாடா கண்ணா? என்னடா இவ்வளவு அவசரமா உள்ள போற? வாட் மேட்டர்? உனது பிரச்சனையை சற்று கூறு. அவன் இங்க இல்லையா? அந்த சுமேஷ் எனக்கு அவன் தான் வேணும்.
டேய் சுமேஷ் வெளியில வாடா. டேய் சுமேஷ் சரக்கு கொடுத்து என்ன மயக்கமாக்கி என் வீட்டுக்குள்ள பூந்து அவன் என்ன ஆக்கிரமம் பண்ணிக்க தெரியுமா? விடு என்ன, அவன் வெளியே வரட்டும். டேய் வாடா. நான் நம்புனேன்ல அதுக்கு எனக்கு கொல்லாம விட மாட்டேன். என்ன சொல்லுங்க. கூட வேற யாரெல்லாம் இருந்தாங்க? வேணா உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லி புரிய வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் என் பொண்டாட்டி முன்னாடி தலை குனிஞ்சு நின்னடா. அதுக்கு காரணம் நீ தான்டா. என்னங்க போய் ஏதாவது பண்ணுங்க. போங்க. சொல்றா. வேணு உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டா. சொல்றா. என்ன சொல்றா? இரு. நான் சத்தியமா அங்க போவே இல்லை சதீசனா. வேணு போதையில இருந்தாரு. அங்க இருக்க ஒரு ஆட்டோல நான் தான் ஏத்தி விட்டு அவரை. அதை தவிர நான் வேற எதுவும் செய்யலண்ணா. போதையில் இருந்த என்ன யாரு கூட அனுப்பி வச்ச? சொல்றா. என்னங்க ஒண்ணு போட்டுறா. சொல்றா சொல்றா. வீடு என்னமோ என் மாப்பிளைக்கு சொந்தமானது. இங்க வந்து இவர் மேலே கை வைக்கிறேன்னா உனக்கு என்ன தைரியம்? நீ என்னடி செய்வ? இத உனக்கு கொடுக்கணும்னு நான் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சிருந்தேன். இங்க பாரு, இந்த வீட்லயும் இடத்துலயும் எனக்கும் பங்கு இருக்கு. இங்க அத்து மீறி எவ வந்தாலும் அவ இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். சாவடிச்சிருவேன். புரியுதா? இந்த இடத்துல அத்து மீறி யாரு வந்தாலும் அவங்களை அடிச்சு தோத்திருவேன். அது அம்மாவா இருந்தாலும் சரி, இல்ல மாமியாரா இருந்தாலும் சரி. கேடுச்சா? என்ன சுமேஷ், அடிக்காதீங்க அவரை. என்ன வீட்டுல கொண்டு போய் சேர்த்தது யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். வேணா நீங்க ஆட்டோல தனியா தான் போனீங்க. பாலா போய் சொல்ல மாட்டா. கூட வந்த யாரும் அவளை தொந்தரவு பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அது யாருன்னு சொல்றா. பாலா நீ போய் சொல்ல மாட்டாங்கன்னு நீங்க வேலை நம்பலானே. நான் உறுதியா சொல்றேன், பாலானி உங்ககிட்ட ஏதோ என்ன பத்தி இல்லாத பொல்லாதைய பேசி இங்க பிரச்சனை பண்ணதான் அமுச்சு விட்டுருக்காங்க. நான் உங்களை எதிரியா நினைச்சாலும் அவங்க என்னுடைய அண்ணி தானே வேணும்னா. ஓஹோ, இதோட உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன்டா. இன்னைக்கு பாலா முன்னாடி அவமானப்பட்டு போய் வந்து நிக்கிறேன்டா. இதுக்கப்புறம் என்னால தோக்க முடியாது. பாலாவுக்கு முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்னா எனக்கு பணம் வேணும்டா. இந்த சொத்துல இருந்து எனக்கான பங்கு கிடைக்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.